வட்டிக்கு கடன் வாங்கி காமன்வெல்த் போட்டியில் பங்கேற்று 4 தங்கப் பதக்கங்களை வென்றுள்ள திருச்சி அரசு கல்லூரி மாணவர் அடுத்தடுத்த போட்டிகளில் சாதனை படைக்க அரசின் உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். வாங்கிய கோப்பைகளை வைக்கக்கூட இடமில்லாத வாடகை வீட்டில் வசித்து வரும் ஷேக் அப்துல்லா திருச்சி பெரியார் கல்லூரியில் முதுகலை வரலாறு பிரிவில் 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். திருச்சி ஏர்போர்ட் அருகே வசிக்கும் ஷேக் அப்துல்லாவுடன் பிறந்தவர்கள் 3 பேர். தந்தை இறந்த பின் அவரது தாய் ஷக்கீலா அக்கம் பக்கத்தில் வீட்டு வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றியுள்ளார். இது 2 மடங்கு சந்தோஷம். இதை விட சந்தோஷம் என் பையன் இன்னும் பெரிய அளவில் வரணும். இந்தியாவுக்காக என் பையன் விளையாடணும், நல்லா ஜெயிச்சு வரணும். அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷமே. பள்ளி பருவத்திலிருந்தே வலு தூக்குதலில் ஆர்வம் இருந்து வந்ததால் சுப்பிரமணியபுரத்தில் உள்ள ஒரு உடற்பயிற்சி கூடத்தில் பயிற்சி பெற்றுள்ளார். அவரது சூழ்நிலையை அறிந்த உடற்பயிற்சி கூடத்தின் உரிமையாளர் அவரிடம் கட்டணம் வசூலிக்காமல் அவருக்கு தொடர்ந்து பயிற்சி அளித்துள்ளார். பண வசதியே எங்கள்கிட்ட கிடையாது. பண வசதியே இல்லை. பண வசதி இல்லாமையே நான் என்னோட முயற்சினால வேலை பார்க்குற வீட்லேயும் அங்கேயும் தெருவுக்காரங்கள்ட்டையும் கடன் வாங்கி இந்த மாதிரி என் பையன் இது மாதிரி தயார் நிலையில் இருக்கான். என்கிட்ட பொருளாதாரம் கிடையாதுன்னு ஒருத்தரையாக கேட்டு தான் என் பையனை இவ்வளோ தூரம் நான் கொண்டு வந்திருக்கேன். விடுமுறை நாட்களில் சிறு சிறு வேலைக்கு சென்று குடும்ப சுமையை ஓரளவிற்கு குறைத்துள்ளார். கல்லூரிக்கு பிறகான ஓய்வு நேரத்தில் பகுதி நேரமாக உடற்பயிற்சி கூடம் ஒன்றில் பணியாற்றி அதில் கிடைத்த வருமானத்தில் தன் செலவுகளை சமாளித்திருக்கிறார். கல்லூரியில் பணியாற்றும் உடற்கல்வி ஆசிரியர் உட்பட பலரின் உதவியால் பல்கலைக்கழக அளவிலும் மாநில அளவிலும் காமன்வெல்த் போட்டியிலும் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்றுள்ள அவர் அடுத்தடுத்த போட்டிகளில் கலந்து கொள்ள அரசின் உதவியை எதிர்பார்த்திருக்கிறார். வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. நாங்கள் பார்ட் டைம் ஜாபாக வேலைக்கு போயிட்டு அளவர காசு வச்சு தான் காம்படிஷன் போகிறது எல்லாம் பண்ணியிருக்கேன். மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நிறையா பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எனக்கு நிறையா பேர் காம்படிஷன் போக உதவி பண்ணியிருக்காங்க. நாங்கள் இது காமன்வெல்த்தில் கோல்டு பண்ணிட்டு வந்திருக்கோம். இது மூலிமா தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல வேலையோ ஏதாச்சும் போட்டு கொடுத்தா இன்னும் நாங்கள் முன்னேறி வருவோம், நல்ல நிலைமைக்கு வருவோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் சிஎம் சார்ட்ட நாங்கள் இதை ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறோம். திறமைக்கு வறுமை என்பது ஒரு தடை அல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் தனக்கான தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து பொருளாதார பாரங்களை எல்லாம் கடந்து பளுதூக்கும் போட்டியில் தங்கப் பதக்கங்களை குவித்திருக்கிறார் இந்த இளைஞர். அரசு இவருக்கு தேவையான உதவிகளை செய்து தரும் பட்சத்தில் வருங்காலத்தில் இவர் குறிப்பிடத்தக்க விளையாட்டு வீரராக வருவார் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் திருச்சியிலிருந்து பிருந்தா ஸ்ரீஹரிஷ்.